சார் வணக்கம். வாங்க சார். என்ன சார் ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். 1 வருஷம் ஆச்சா? ஞாபகமே இல்லை. நீங்க மறக்கலாம், நாங்க மறக்க முடியுமா டாக்டர்? எங்களுக்கு உயிர் கொடுத்த இடமாச்சே இது. உங்ககிட்ட ரொம்ப நாள் ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன் சார். கேளுங்க. நீங்க சென்னை யூகேலாம் இந்த மாதிரி கட்டாம இங்க இருக்கு சார், ராஜபாளையத்துல இந்த மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி கட்டிருக்கீங்க. என்ன இப்படி கேட்டீங்க? ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, சொந்த ஊருக்கு நான் படித்த படிப்புக்கு ஏதாவது பண்ணணும்னு. எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க, உயிரிழப்பு எவ்வளவோ பேருக்கு நடக்குது இந்த இருதய நோயினால ப்ளஸ் ஸ்ட்ரோக்குனால. இதை நம்ம மாற்றணும், சொந்த ஊருக்கு பண்ணணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதனால செய்யப்பட்டிருக்கு. டாக்டர், உங்க ஆசைப்படி எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க, எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உங்க இலக்கை நீங்க கரெக்டாக அடைஞ்சிட்டீங்களா? நல்ல கேள்விதான், வாங்க சொல்றேன். டாக்டர், எங்களுக்கு உயிர் கொடுத்த இடம் இதுதானே? என்ன சார் ஞாபகம் வருதே மொமெண்டா? ஆமா சார், நாங்க திரும்ப உள்ள போய் பார்க்கலாமா? என்ன சார் எப்படி கேட்குறீங்க? உங்க உயிரையே எங்களை நம்பி கொடுத்தீங்க, தாராளமா உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இதான் சார் கேத் லேப், இதுதான் உங்க ஏரியா. நாங்க இங்க இருக்க போய் தான் சார் இது வரைக்கும் நல்லா இருக்கும் சார் உயிரோட. நீங்க அப்படி படுத்திருந்தீங்க, இங்கதான் வந்து எல்லா ஹார்ட் அட்டாக்ஸ் சரி வைத்தியம் பண்றது. இது வரைக்கும் 1000 ப்ரொசீஜர்ஸ் மேல பண்ணியிருக்கோம். சரி சார். விருதுநர் மாவட்டத்துல ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 500 ஹார்ட் அட்டாக்ஸ் இங்க வைத்தியம் பண்ணியிருக்கோம். அதுல நீங்களும் ஒருத்தர். நானும் ஒருத்தன். ஆமா. இதுல பல சர்ஜரி இல்லாத வைத்தியங்கள், அதாவது வால்வு மாத்துறது, ஹார்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், இது வந்து எதுவுமே ஓப்பன் சர்ஜரி இல்லாம மாத்திர இடம். இதுக்கு பேரு கேத் லேப். இதுக்கு பேரு எண்டோவாஸ்குலர் ஸ்வீட்னு சொல்லுவாங்க. இதுல மாதமணி, வால்வு எல்லாமே சர்ஜரி இல்லாம மாத்தலாம். இது இதே மாதிரி இந்தியாவில் இதுதான் சார் ஃபர்ஸ்டா எப்படி சார்? இது இந்தியாவில் 3 தான் இருக்கு இந்த மாதிரி எண்டோவாஸ்குலர் ஸ்வீட். தமிழ்நாட்டில் இதான் முதல் ஸ்வீட் ஃபர்ஸ்ட். அதனால தான் இப்போ நம்ம வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் இங்கே பண்ணியிருக்கோம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் பண்ணியிருக்கோம். கேன்சர், ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கம்பைன்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே விருதுநகர் மாவட்டத்தில் நம்ம ராஜபாளையத்தில் பண்ண முடியுது. இதெல்லாம் ஒரே சிட்டிங்கில் பண்ண முடியுது. வித்தியாசமா என்ன சார் பண்ணிருக்கீங்க? அப்படி வித்தியாசமா ஒரு பேஷண்ட்டை வெளி ஸ்டேட்ல இருந்து இங்கே வந்து வேல்வையும் மாற்றி ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹோலையும் அடைச்சு ஹார்ட்லேருந்து ஒரு வெடிப்பு, அதையும் சர்ஜரி இல்லாமல் முதல் முறையாக பண்ண ஹார்ட் சென்டர் தான் ராஜபாளையம். இது உங்கள் ஏரியா. இது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிஸ், பைபாஸ் சர்ஜரி பண்ண இடம். ஞாபகம் இருக்கா? நான் எப்படி சார் மறக்க முடியும்? உங்களுக்கு அப்புறம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இங்கே ராஜபாளையத்தில். இப்போ 1 இயரில் பல சர்ஜரிஸ் பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா, இன்னைக்கு வரைக்கும் எல்லா சர்ஜரியும் சக்ஸஸ்ஃபுல், அதாவது 100% சக்ஸஸ்ஃபுல். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண யாருக்குமே ஒருத்தர் கூட இன்ஃபெக்ஷன் வந்ததில்லை, அதாவது 0% இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ. ஒரு இன்ஃபெக்ஷன் கூட இல்லாமல் வெளியே போயிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அது வந்து நம்ம இந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட், ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்ஸ், முக்கியமாக நம்ம டீம், நம்ம நர்சிங் டீம், டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ், அனஸ்டிக் டீம், ஹவுஸ் கீப்பிங், ஆப்ரேஷன்ஸ் டீம், செக்யூரிட்டி, இவங்க எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணுறதுனால இந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் 1 இயராக 100% சக்ஸஸ் ரேட்டும் 0% இன்ஃபெக்ஷன் ரேட் இல்லாமல் இருக்குது. அது எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெருமையான விஷயம். வெளி ஊர், வெளி மாநிலத்திலிருந்து ஹார்ட்டுக்காண்டி இங்கே எதுக்கு சார் ராஜபாளையத்துக்கு ஸ்பெஷலாக வர்றாங்க? ராஜபாளையம் இந்த சுத்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளியூர்ல போய் இந்த அதிநவீன சிகிச்சையை எடுத்துட்ட காலம் மாறிடுச்சு. இப்போ அங்க கிடைக்கிற எல்லா அதிநவீன சர்ஜரிஸ், அதிநவீன ஸ்டென்ட் முறைகள் எல்லாமே நம்ம இங்க ராஜபாளையத்துல கொண்டு வந்திருக்கோம். நார்த்ல டெல்லி, ராஜஸ்தான்ல இருந்து கீழே கேரளா, நாகர்கோயில்ல இருந்து எல்லா பேஷண்ட்டும் நம்ம கிட்ட இங்க வந்து இந்த அதிநவீன சர்ஜரிஸ், அதிநவீன ஸ்டென்ட் முறைகள் அண்ட் அதர் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. சிகிச்சை நல்லா இருக்க போய் தானே எல்லாரும் இங்கே தேடி வராங்க. டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம். இங்கே நம்ம ஆஸ்பத்திரியில் இன்சூரன்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்களே, இப்போ இன்சூரன்ஸ் எல்லாம் வந்துடுச்சா? எல்லாம் கவர் ஆகுதா? ஆமாம், இனிஷியல் இன்சூரன்ஸ் இல்லை, ஏன்னா அது அப்ளை பண்ணி வர்றதுக்கு யூஸ்வலாக 6 மாதம் ஆகும். இப்போது என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்கோ, இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாடு சிஎம் ஸ்கீம்லேருந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸஸ் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது. அதனால் நிறைய பேர் கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் நிறைய பேருக்கு பலனடிக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர், பல ஆயிரம் உயிர்களை காப்பாற்றிருக்கீங்க, சந்தோஷம். ஆனால் டெத்து நடந்திருக்குல்ல, இறப்பும் நடந்திருக்குல்ல, அதுக்கும் நம்ம காரணம் சொல்லணும்ல? கண்டிப்பாங்க சார். அதாவது
எனக்கு கார்டியாலஜி முதல்ல சொல்லி கொடுத்த குரு எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, இருதயம் வந்து ஒரு வயல் மாதிரி. அதில் வாய்க்காலில் தண்ணி போயிட்டு இருக்கிறது வந்து ரத்த குழாய்கள். வாய்க்காலில் தண்ணி அடைச்சிருச்சு, பயிரெலாம் கருக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் 4 நாள் கழித்து போய் நிதானமாக திறந்து விட்டீங்கன்னா பயிர் திரும்பி வருமா? ஏன்னா ஆண்டவர் சிஸ்டம் ரொம்ப நல்ல டிசைன் பண்ணியிருக்காரு. ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுது அப்படிங்கிறத இருதயம் வந்து வலி, மூச்சு வாங்குறது, இந்த அறிகுறிகள் மூலமா நமக்கு சொல்ல ட்ரை பண்ணுது. நம்ம அதை உணர்ந்துக்கிட்டு சரியான நேரத்தில் நம்ம அதுக்கான சிகிச்சையை சரியான இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த அடைப்பை நீக்கி இருதயத்தை காப்பாற்ற முடியும். இப்போ என்ன காரணம்னு நீங்கள் கேட்குறீங்களா சார்? இப்போ நம்ம 500க்கும் மேற்பட்ட மாரடைப்புகளை சிகிச்சை பண்ணியிருக்கோம். இதில் இறந்து போனதில் முக்கியமான காரணம் டிலே. ஹார்ட்டுக்கு வந்து 1 நாள் 2 நாள் கிடையாது, 1 நிமிஷம் 2 நிமிஷம். ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் எவ்ரி 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் இருந்ததுன்னா ரத்த குழாய், உயிரிழப்பு வாய்ப்புகள் 4%. அப்போது ஒரு 3 மணி நேரம் டிலே ஆனால் எத்தனை % நீங்களே கணக்கு போட்டு பார்த்துங்க. 24 மணி நேரம் 48 மணி நேரம் 4 நாள் கழிச்செல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளால் ஒரு அளவுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், மருத்துவத்தால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவோ வெல் எஜுகேட்டடானவங்க கூட அது ஒரு நெஞ்சு எரிச்சல், ஒரு கேஸ் தொந்தரவு அப்படின்னு 24 மணி நேரம் 48 மணி நேரம் டிலே ஆகி வரும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏதாவது 5% வாய்ப்பு இருந்தால் ஓப்பன் பண்ணலாமே, ஏதாவது பண்ணலாமேன்னு செஞ்சு ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் டிலே ஆயிடுச்சுன்னா அப்போ பட்டு போன இடத்துக்கு ஓப்பன் பண்ண மாதிரி தானே. அப்போ முக்கியம் பேஷண்ட்டு எவ்வளோ குவிக்காக வரணுமோ ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். நெஞ்சு வலி, மூச்சு வாங்குறது ஏதாவது கொடுப்பார். அது வந்த உடனே அங்கங்கே போகாமல் குவிக்காக ஒரு ஹார்ட் ஹாஸ்பிட்டலுக்கு குவிக்காக வந்தாச்சுனாலே வைத்தியம் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். இது வரைக்கும் ஒரு பேஷண்ட் கூட 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே வந்து உயிரிழத்ததா சரித்திரமே கிடையாது. டிலே ஆனவங்க மட்டும்தான் உயிரிழப்பு ஏற்படும். ஹார்ட் அட்டாக் அப்படின்னா முதல் 4 மணி நேரத்துக்குள்ள பண்றது தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். முதல்ல தெரியுமில்ல, அதுக்கு நீங்கள் ஸ்டட் வைக்காமல் இருந்திருக்கலாம்ல. ஆமாம், பட் வச்ச ஒரு 5% உயிரிழப்பு தடுத்தா கூட போதுமே நம்மளுக்கு. வைத்தியம் பார்க்காம இப்போ நம்ம தண்ணியே ஊற்றலைன்னா உங்களுக்கு இடம் மலர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. டாக்டர், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் டாக்டர், நான் உரிமையோடு ஒரு கேட்க வேண்டியது இருக்குது. கேளுங்க. என்னன்னா, நீங்கள் வைத்தியம் பண்ணுறதுக்கு சார்ஜ் எல்லாம் நிறைய போடுறீங்கன்னு சொல்லி ஒரு ஆவலாதியாக இருக்க. சரி, ஓகே, கேட்டீங்க, சொல்லிடுவோம். அதாவது என்ன மக்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னா, ஒரு குட்டி கதை சொல்கிறேன். முன்னாடி கல்யாணம் தான் பண்ணணும், நகை வாங்கணும்னா இங்கேருந்து கிளம்பி நம்ம ஊர்லேருந்து யூஸ்வலாக சென்னைக்கு போவோம். சென்னைக்கு போயிட்டு டி நகரில் தான் போயிட்டு ஜுவல்லரியில் போய் தங்கம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போவோம். இப்போது அது எல்லா ஜுவல்லரியுமே எந்த பிராண்ட் எடுத்தாலும் எல்லாமே நம்ம ராஜபாளையத்தில் இருக்குது இல்லையா? நம்ம ராஜபாளையத்தில் இப்போ போய் ஜுவல்லரி வாங்கினா என்ன காஸ்ட் வருது? சென்னை விட அதே காஸ்ட் வருதா இல்லை வேற காஸ்ட் வருதா? அதே காஸ்ட் தான் வருது. ஏன்? தங்கங்கிறது ஒரே மார்க்கெட் தான். அப்போது அதே மாதிரி தானே நவீன வைத்தியத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற கருவிகள், மருந்துகள் இந்தியா முழுவதும் ஒன்று தான். இங்கே ஹார்ட் அட்டாக் ஆன பேஷண்ட் இங்கேருந்து வெளியூர் போய் வைத்தியம் பண்ணும்போது அங்கே சீப்பாக இருக்க போது அதே வைத்தியம் தான். ஆனால் இப்போ ராஜபாளையத்தில் கிடைக்குது. அப்படிங்கும்போது எப்படி தங்கம் விலை சென்னையில் இருந்தாலும் ராஜபாளையத்தில் இருந்தாலும் ஒரே விலையோ அதே மாதிரி தான் வைத்தியம். நவீன வைத்தியம், நவீன மருந்துகள், இதுக்குண்டான டீம், இதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை நீங்கள் எங்கே பண்ணாலும் ஒரு காஸ்ட் வந்துடும். இத்தனைக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது என்னென்னா, இது எல்லாத்தையும் விட ராஜபாளையத்தில் நம்ம சீப்பாக தான் இருந்திருக்கோம் கடந்த 1 வருஷமாக. இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேருக்கு சவாலே கொடுத்துருக்கேன். இங்கே பண்ண எனி ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி வரைக்கும் வெளியில் உள்ள ஹாஸ்பிட்டல் அதே ட்ரீட்மெண்ட் இதை விட சீப்பராக பண்ண முடியும்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஃபுல் ரீஃபண்ட் கொடுக்குறதாவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் 1 வருஷத்தில் யாருமே வந்ததே இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது டாக்டர். அதான் ஃபேக்ட். சித்ரா ஹாஸ்பிட்டல்ஸ், தாமதமில்லாத தரமான மருத்துவம் இனி உங்கள் அருகிலேயே. வலியில் துடிக்கும் இதயத்துக்கு நம்பிக்கை தரும் ஒரு பெயர். ஒரு நிமிடம் கூட முக்கியம், உங்கள் அருகில் இருக்கும் நாங்கள். சித்ரா ஹாஸ்பிட்டல், சித்ரா ஹாஸ்பிட்டல், சித்ரா ஹாஸ்பிட்டல், உயிர் காக்கும்